செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அமலு பொன்மலரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, பெண்கள் எல்லாம் நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதால் தான் பெண்களுக்கு அதிகப்படியான திட்டங்களை செயல்படுத்துவதாக கூறினார். நெல்வாய் கூட்டுச்சாலை, சரவணப்பாக்கம் கூட்டுச்சாலை ஆகிய பகுதிகளில் தெருமுனை பிரச்சார கூட்டம் ஒன்றிய செயலாளர்கள் படாலம், சத்யசாய், பொன் சிவக்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சிறப்பாக அழைப்பாளராக திமுக கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியை திமுக சார்பில் போட்டியிடும் அமலு பொன்மலர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். அப்பொழுது திமுக வழங்கிய திட்டங்களை பட்டியலிட்டு பேசி RS பாரதி வாக்கு சேகரித்தார். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 8000 ரூபாய் கூப்பன் எல்லாம் எப்படி இருக்கும் போது அந்த கூப்பன்ன்றதை போட அதே மாதிரி தான் ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த கூப்பன் இருக்கும். இப்போ இதை எடுத்து போய் கொடுத்துடாதீங்க. இதில் இது ஓட்டு கேட்கறதுக்காக அமலு பொன்மலருக்கு போடுறதுன்னு கீழே இருக்கும். இதே போல் தான் இருக்கும். எப்படி நீங்கள் கடத்தலுக்கு போய் முருங்காய் வாங்கினா முருங்காய் வாங்கிக்கிறீங்க, கத்திரிக்காய் வாங்கினா கத்திரிக்காய் வாங்கிக்கிறீங்க, உருளைக்கிழங்கு வாங்கினா உருளைக்கிழங்கு வாங்கிக்கிறீங்களோ, அதே போல் இந்த 8000 ரூபாய் கூப்பன் எடுத்துட்டு போய் இந்த ஊரில் எந்த கடைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கடையில் போய் இந்த 8000 ரூபாய் கூப்பனை கொடுத்தா நீங்கள் கேட்குற பொருளை கொடுப்பாங்க. நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். பழசு உடசு இருந்தால் அதையும் போட்டுட்டு அதுக்கு மேல் கொண்டு புதுசாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிவித்த உடனே எடப்பாடிக்கு கை காக்க ஒதுக்குறாங்க. காரணம், தமிழ்நாட்டு மக்கள் தளபதி சொன்னால் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்? இவ்வளவும் பெண்களுக்கு செஞ்சதுக்கு என்ன காரணம்? பெண்கள் தான் நன்றி உள்ளவர்கள் என்பதை நான் மட்டுமல்ல, தலைவர் கலைஞர்கள் இருந்து உணர்ந்ததுக்கு 2-3 கதையை நான் பார்த்துருக்கேன். கப்பன் சாசன காட்டு பெரிய அதிகாரியெல்லாம் திரும்பி பார்க்காம போறான். அந்த பொண்ணு காப்பி கொடுத்த உடனே கலைஞர் அப்படியே நடுண்டு போய் அந்த பொண்ணை பார்த்தார். பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டாரு, ஏமா அதிகாரிகள்லாம் இருக்காங்க, எனக்கு நீ காப்பி வாங்கி கொடுக்குறியே, நாளைக்கு உங்கள் வேலைக்கு ஆபத்து வந்தால் என்னம்மா பண்ணுவேன்னு கேட்டபோது அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுமா? இந்த காக்கி சட்டை, நீங்கள் கொடுத்த காக்கி சட்டை இப்போ காப்பி வாங்கி கொடுத்தா போகுதுன்னா அதை பற்றி நான் கவலைப்படவில்லைன்னு சொல்லிச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, முதல்ல 1974 கிரீன்ஸ் ரோடில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கலைஞர் ஆரம்பித்தார். முழுக்க பெண்களுக்கு. ஒரு இன்ஸ்பெக்டரு, ஒரு சப் இன்ஸ்பெக்டரு, 23 கான்ஸ்டபிள் பொம்பளை கான்ஸ்டபிள் போட்டார். இந்த 23 பேரில் அந்த பொண்ணு. அப்போ தான் தலைவர் சொன்னார், இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு முன்ன பண்ண தெரியாது, இது யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனால் நான் போட்ட ஒரு உத்தரவால் பயன்பெற்ற காரணத்தினால நன்றி உணர்வோடு வேலையே போனாலும் பரவாயில்லை என்று காப்பி வாங்கி கொடுக்குறா. இதான் பெண் உள்ளம் என்று சொன்னார்.